பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றத்தில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட பெயர் மற்றும் சின்னம் ஆகியவற்றை தொடர்பாக கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதுல 2024ஆம் ஆண்டு டிசம்பர்ல விழுப்புரத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ், அதே மாதிரி மூத்த மகள் காந்திமதியோட மகன் முகுந்தனை இளைஞர் பிரிவு தலைவராக அறிவித்தாரு. இதுக்கு உடனடியாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆட்சேபனை தெரிவித்ததுல இருந்து தந்தை மகன் இடையிலான மனக்கசப்பு தொடங்கிச்சு. அதன் பிறகு கடந்த மே மாதம் நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டில் பேசிய ராமதாஸ் பாமக குழுக்கள் உருவானதாகவும் அன்புமணி மீது மறைமுக தாக்குதலை தொடங்கி அதன் பின்னர் செயல் தலைவராக அன்புமணி அறிவித்ததோடு எல்லாமே தலைவராக நானே இருப்பேன், சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தானே எடுப்பேன்னு முடிவெடுத்தாரு. தந்தை ராமதாஸ் என ஏன் கோபமாக இருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்பதில் தயக்கம் இல்லையே என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தும் சமரசம் செய்ய தயங்கிய ராமதாஸ் தன் பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்தாரு. இதன் பிறகு டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் தரப்புல கட்சியின் பழைய நிர்வாகிகள் நீக்கம், புதிய நிர்வாகிகள் நியமனம் சொல்லி தொடர்ச்சியா சர்ச்சைக்குரிய அறிவிப்புகள் வந்துட்டு இருந்தது. எப்படின்னா அப்பா நியமிக்க பண்றாரு, அதாவது டாக்டர் ராமதாஸ் நியமிக்கிற ஆட்களை பையன் அன்புமணி ராமதாஸ் அதை நீக்கிட்டு இவர் புதுசா போடுறதும் இப்படி ஒரு அறிவிப்புகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாமல்லபுரத்துல டாக்டர் அன்புமணி தலைமையில நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துக்கு வருகை தர வேண்டும் சொல்லி ராமதாஸ் நியமித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் வழக்கு தொடர்ந்தாரு. அதாவது தடை விதிக்கணும், அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமையில நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப முரளி சங்கர் அப்படிங்கிறவர் வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கை இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டது. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை அதே மாதிரி உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றில் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அப்படிங்கிறவர் கேவியட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளாரு. அவரது கேவியட் மனுக்களை வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையோட மாநில தலைவர் BS கோப் அப்படிங்கிறவர் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. இந்த மனுக்கள்ல தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உரிமை கோரியோ பாமக அலுவலக முகவரியை நிறுவனர் ராமதாஸுக்கு தெரியாமல் மாற்றியதை போல மாம்பழ சின்னத்தை குறுக்கோளியில் பெறவோ நீதிமன்றத்தை அணுகினால் தங்களை தரப்பில் தங்கள் தரப்பை விசாரிக்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஏற்கனவே பாஜக கூட கூட்டணியில இருக்கிற இந்த பாமகவாகட்டும், அதே மாதிரி அதிமுகவாகட்டும், எல்லா கட்சியும் உட்கட்சி பூசல சிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாமக தரப்பையும் தற்போது உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து அதன் அடிப்படையில் கேவியட் கேட்டிருக்கிறதுங்கிறது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினரிடையே ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.